பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் ஓடுறதெல்லாம் லாபம். அந்த மாதிரி வரும். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்தில் வச்சுருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்தில் பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்துல தலைப்பு வச்சிருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்கார், அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காரு, இவர் நம்மளாட்டுமே இருக்கார், நம்ம கதையை தான் அவர் சொல்கிறாரு போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் அது இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர்த்துக்கும் வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாம் ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேறு ஆகிட்டேன் நான். அது வேறு, அது எல்லாம் வேறு விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதாரம் படத்துலலாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவர் கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இதுமாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. தைரியமாக எடுத்தாங்க. அந்த பூச்சி கடிச்சு அந்த கதாநாயகன் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க. ஏன்னா தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கிள் டயலாகை பேசிட்டு நான் பட்ட அவத்தை தான் இங்கே இவ்வளோதான் இல்லை. ஏன் ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஒரு டாக்டர் அறிவு கட்டுத்தரமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டரு சொன்ன டைலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது எனக்குன்ட்டேன். அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும். பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி.